உத்தரப்பிரதேசத்தில் கற்பழித்துக் கொல்லப்பட்ட சிறுமியின் வீட்டுக்கு சென்று பெற்றோருக்கு ராகுல் ஆறுதல் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் நிகாசன் பகுதியில் உள்ள போலீஸ் நிலைய வளாகத்தில் உள்ள மரத்தில் ஜூன் 10ஆம் தேதி 14 வயது சிறுமி சோனம் மர்மமான முறையில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தாள். மகளை போலீசார் பலாத்காரம் செய்து கொன்று மரத்தில் தொங்கவிட்டதாக தாய் தரணம் பரபரப்பு புகார் கூறினார். அதைத் தொடர்ந்து அந்த சமயத்தில் போலீஸ் நிலையத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 11 போலீசாரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி டெல்லியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மாயாவதியை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் நிகாசன் பகுதியில் உள்ள சோனத்தின் வீட்டுக்கு சென்று பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். அவர்களுடன் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார். நடந்த சம்பவத்தை ராகுல் காந்தியிடம் விவரித்த சோனத்தின் தாய் தரணம், இன்னமும் எங்களுக்கு FIR நகலை போலீசார் தரவில்லை என்று கண்ணீர் விட்டார். அதைத் தொடர்ந்து சிறுமி பிணமாக தொங்கிய இடத்துக்கு சென்று ராகுல் பார்வையிட்டார். அதற்குள் அவரை பார்க்க மொத்த கிராமத்தினரும் திரண்டுவிட்டனர். அவர்கள் மத்தியில் ராகுல் கூறுகையில், இங்கு தனக்கு நியாயம் கிடைக்காது என்று சிறுமியின் தாய் தரணம் கூறுகிறார். எனவே CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். बच्ची मरी है यहाँ पे। इनको 17 दिन से FIR की कॉपी नहीं मिली। इनको न्याय की जरूरत है और जो यहाँ हुआ है उसके बारे में पता लगाना है। इनको लगता है कि यहाँ से इनको न्याय नहीं मिलेगा और ये कह रही हैं कि CBI इंक्वायरी हो। दुख की बात है कि आज उत्तर प्रदेश में पुलिस स्टेशन के अंदर खून हो रहा है, छोटी बच्चिया का खून। உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் மாவட்டத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதோடு கண்களில் கத்தியாலும் குத்தப்பட்ட 14 வயது சிறுமி பிரீத்தி பார்வை பறிபோன நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரையும் 2 தினங்களுக்கு முன் ராகுல் சந்தித்து ஆறுதல் கூறினார். மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் ராகுலின் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகள் மாயாவதி அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.